ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். இயக்குனர் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனி நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் தான் திருமாணிக்கம். இந்த படத்தில் பாரதி ராஜா, வடிவுக்கரசி, நாசர், அனன்யா, சின்னி ஜெயன், தம்பிராமையான நட்சத்திரம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. யதார்த்த கதையில் வந்துள்ள திருமாணிக்கம் படம் எப்படி இருக்குதுன்ட்டு விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க. மனைவி 2 மகள்கள் உடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வராரு சமுத்திரக்கனி. கேரளாவில் லாட்ரி சீட்டு விற்பனை செய்வதை தொழிலாக கொண்டிருக்காங்க. குடும்ப கஷ்டம், மகளுக்கான மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை என பல கஷ்டங்கள் மாணிக்கத்தை சுற்றி வருது. ஆனாலும் கூட அவர் அனைவரிடம் மகிழ்ச்சியாக நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் சமுத்திரக்கனி லாட்ரி சீட்டு கடைக்கு வராரு பாரதி ராஜா. தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தீர்க்க ஒரே வழி லாட்ரி சீட்டு தான். அதன் மூலம் மனைவியோட மருத்துவ செலவு செஞ்சிடலாம், மகளுக்கு 10 முழம் நகை போட்டு அவளுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலான்னு நினச்சி சமுத்திரக்கனிக்கிட்ட லாட்ரி சீட்டு வாங்குறாரு. ஆனால் பாரதி ராஜா கிட்ட இருந்த காசு தொலைஞ்சி போக, இந்த லாட்ரி சீட்டை எடுத்து வைங்க, நாளைக்கு காசு கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் என பாரதி ராஜா சொல்கிறாரு. அதன்படியே அந்த லாட்ரி சீட்டை சமுத்திரக்கனி எடுத்து வைக்கிறாரு. மறுநாள் பாரதி ராஜா எடுத்து வைத்த லாட்ரி சீட்டுக்கு 1.5 கோடி லாட்ரி விழுந்திருக்கு. இந்த லாட்ரி சீட்டை பாரதி ராஜாவிடம் சேர்த்து விட வேண்டும் என சமுத்திரக்கனி கிளம்புறாரு. அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை அறியும் சமுத்திரக்கனியோட மனைவி, மாமனார் மற்றும் அவரோட சொந்தக்காரங்க எல்லாம் அந்த லாட்ரி சீட்டை நாமளே எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த பெரியவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன், இந்த லாட்ரி சீட்டு அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவு செஞ்சு நேர்மையாக நடந்து கொள்ளணுன்றது அங்கேருந்து கிளம்புறாரு. இதன் பின்னாடி என்ன ஆச்சு, அவர் சந்தித்த இன்னல்கள் எல்லாம் என்னென்ன, சமுத்திரக்கனி இந்த நேர்மைக்கு என்ன காரணம், நேர்மையாக இருந்தால் என்ன தான் நடக்குன்றது தான் மீதி கதை. இயக்குனர் நந்தா பெரியசாமி எடுத்துக்கொண்ட கதைக்களமும் அதை திரைக்கதையில் வடிவமைச்ச விதமும் சிறப்பாக இருந்துச்சு. எந்த ஒரு காட்சியும் தொய்வாக இல்லை. அதுவே படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பணத்திற்காக மனிதர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாங்க, அதை அடைய என்னெல்லாம் செய்கிறாங்க, எந்த எல்லைக்கு வேணாலும் எப்படி போகிறாங்கன்றதை அழகாக காட்டியிருக்கார். அதே போல் பணத்தை விட நேர்மையும் மனித நேயம்தான் முக்கியம். அதை ஒருவன் செய்துவிட்டால் பணம் புகை அவனை தேடி வந்து காட்டுறது பாராட்டுக்குரிய விஷயம். சமுத்திரக்கனியோட கதாபாத்திரத்தை உருவாக்கிய விதம், அவருடைய பேக் ஸ்டோரி மனதை தொடுகிறது. லாட்ரி சீட்டை எப்படியாவது அந்த பெரியவரிடம் சேர்த்து விட வேண்டும் என போராடிய சமுத்திரக்கனியோட நடிப்பு வேறு லெவல். அதற்கு தனி பாராட்டு. எமோஷ்னல் காட்சி படத்துக்கு பாலம். அதே போல் எல்லா இடமும் எமோஷ்னல் காட்சி இருந்து விடக்கூடாது என்பதற்காக நகைச்சுவையாக வந்த தம்பிராமையான் கதாபாத்திரமும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. பாரதி ராஜா, நாசர், அனன்யா நடிப்பு சிறப்பு. மற்ற நடிகர்களின் கதாபாத்திரம் திரைக்கடையோடு ஒன்றி போகுது. பாடல்களை விட பேக்ரவுண்ட் மியூசிக் பிரமாதம். படத்தின் முக்கிய தூண்கள் எடிட்டிங் மற்றும் ஒளிப்பதிவு. ப்ளஸ் பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனியோட நடிப்பு, நடிகர் நடிகைகளின் நடிப்பு, எமோஷ்னல் காட்சி, திரைக்கதை, ஒளிப்பதிவு. மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மொத்தத்தில் திருமாணிக்கம் மனதில் நின்றார். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.25 வரைக்கும் ரேட்டிங் கொடுக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.